குமாரனாகிய தேவன் இந்த உலகத்தில் இயேசு என்கிற பெயரில் மனிதனாக அவதரித்த பொழுது அவர் பிதா தனக்கு கொடுத்த ஊழியத்தை வெற்றிகரமாக முடித்ததற்கு காரணம் பரிசுத்த ஆவியானுடைய உதவி. பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு ஒத்தாசையோடு பிதா தனக்கு அளித்த ஊழியத்தை 100% வெற்றியோடு முடித்தார். அதுபோல விசுவாசிகளாய நமக்கும் தேவன் கொடுத்த அழைப்பை ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை உதவி தேவை. அதை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். இரட்சகராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த அந்த நாளில் இருந்து சபை எடுத்துக் கொள்ளப்படுகின்ற அந்த கால வரைக்கும் தேவன் இந்த உலகத்தை பல்வேறு வகைகளில் பல்வேறு முறைகளில் இந்த உலகத்தையும் யூத ஜனங்களையும் சபைகளையும் நடத்தி இருக்கிறார். இதற்கு பேர் ஆங்கிலத்தில் டிஸ்பென்சேஷன் என்று சொல்வார்கள். அப்படி இந்த கால அளவை 7 வகைகளாக பிரிக்கலாம். இந்த கடைசி காலத்தில் உள்ள அந்த காலத்திற்கு பேரு த டிஸ்பென்சேஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அல்லது த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் என்று சொல்வார்கள். அதாவது பெந்தைக்கோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபை என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த வினாடியிலிருந்து சபை எடுத்துக் கொள்ளப்படுகின்ற அந்த வினாடி வரைக்கும் உள்ள அந்த கால அளவை பரிசுத்த ஆவியானுடைய யுகம் அல்லது கிருபையின் யுகம் என்று சொல்கிறார்கள். இந்த பரிசுத்த ஆவியானுடைய யுகத்தில் நடைபெறுகின்ற எல்லா ஆவிக்குரிய காரியங்களும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தே காணப்படும். சபை ஸ்தாபிக்கப்படுவதும் மக்கள் ரட்சிக்கப்படுவதும் சபைகளில் மக்கள் இணைக்கப்படுவதும் விசுவாசிகள் பரிசுத்தமாவதும் அனைத்தும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இல்லாமல் இந்த யுகத்தில் எந்த ஆவிக்குரிய நடவடிக்கையும் கிடையாது. ஒரு சின்ன நடவடிக்கை கூட செயல்பாடுகள் கூட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நடைபெறுகிறது என்பதை நாம் பேசிக்கா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போதுதான் நாம் பரிசுத்த ஆவியானுடைய யுகத்தில் வாழ்கின்ற நாம் அதனுடைய உதவி நமக்கு எப்படி தேவை, எந்த அளவுக்கு தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதற்கு சிறந்த உதாரணம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் இயேசு என்கிற பேர் பிறந்த அந்த நாள் முதல் உயிரோடு எழுப்பப்படுகின்ற அந்த நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியார் அவருடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்தார் என்ற சத்தியம் நமக்கு மிகவும் அவசியம். அதை புரிந்து கொண்டால்தான் தேவனுடைய குமாரனுடைய ஆவிக்குரிய அந்த பயணத்திற்கே பரிசுத்த ஆவியுடைய கிரியை எவ்வளவு அவசியம் என்று நாம் உணரும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியுடைய தேவை எவ்வளவு அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இந்த சத்தியம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைய வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் சகலமும் அவருக்கென்றும் அவர் மூலமாக படைக்கப்பட்டதாக இருந்தாலும் அவர் இந்த உலகத்தில் பிறந்த தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியுடைய கிரியை தான் மிக முக்கிய பங்கு வகித்தது என்று சொன்னால் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே இந்த நாடு தலைப்பு எதுவென்றால் Holy Spirit in the life of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியார் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை இப்பொழுது நாம் தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எப்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார் என்று பார்க்கும் பொழுது அவருடைய பிறப்பின் நாளில் இருந்தே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். முதல்ல பார்க்கும் பொழுது Jesus Christ was begotten by the Holy Spirit. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தார். இதுதான் அவருடைய முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதற்கு ஆதாரமாக உள்ள வசனம் எதுவென்றால் லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். இங்க பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவரின் கிரியையால் பிறந்தார். சாதாரணமாக மேரிக்கும் அவருடைய கணவனுக்கும் ஏற்பட்ட மாமிச உறவின் அடிப்படையில் பிறக்காமல் பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தார் என்று இங்கே தெளிவாக பார்க்கலாம். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்மேல் நிழலாடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவருடைய பிறப்பு என்பது பரிசுத்த ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்டது. அதே போலதான் நாமும் மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் ஆவியினால் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். யோவான் 3:3 பார்க்கும் பொழுது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஒருவன் பரிசுத்த ஆவியானவரால் மறுபடியும் பிறக்க வேண்டும். இதுதான் சபைக்கு உள்ள பிரவேசிக்கக்கூடிய முதல் எலிஜிபிலிட்டி. ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் சபையுடைய அங்கத்தினராக வசனத்தின்படி கருத முடியாது. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் அவனுடைய மறுபிறப்பின் அனுபவம். பரிசுத்த ஆவியானவரால் பிறக்கக்கூடிய அந்த மறுபிறப்பின் ஆரம்பத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தாரோ அது போல நாமும் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்காத யாரும் சபையுடைய அங்கத்தினராகவோ தேவனுடைய பிள்ளைகளாகவோ மாற முடியாது. இந்த அடிப்படை சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தாரோ அதுபோல ஒவ்வொரு மனிதனும் மறுபடியும் பிறக்க வேண்டும், ஆவியானவரால் பிறக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். அடுத்ததாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது he was anointed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். 30 ஆண்டுகள் முடிந்து ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களிலேயே அவர் ஞானஸ்தானம் எடுத்தவுடனே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று மத்தேயு 3:16 பார்க்கலாம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அதாவது அவர் ஞானஸ்தானம் பெற்று தண்ணீர் விட்டு வெளியே வரும்போது வானங்கள் திறக்கப்பட்டு தேவ ஆவி புறாவை போல் இறங்கி வருவதை கண்டார். அப்ப டைரக்டா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் இந்த ஊழியத்திற்கு எது அடிப்படையாக இருக்கிறது என்றால் அவரும் தேவனிடத்திலிருந்து பெற்ற பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் தெளிவாக சொல்லப்பட்டு தேவ ஆவி புறாவை போல் இறங்கியதை பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியம் எதை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்றால் ஆவியானவருடைய நிறைவை பொறுத்திருக்க வேண்டும். எபேசியர் 5:18 பார்க்கும் பொழுது நாம் எப்பொழுதும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் filled with the Holy Spirit. நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு தண்ணீரை போல் இல்லாமல் எப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இல்லாமல் நம்முடைய ஊழியங்கள் எந்த பயனையும் பெற முடியாது. எனவே நம்முடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம் எங்கே இருக்கிறது என்றால் நாம் எந்த அளவுக்கு ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஊழியங்கள் செயல்பாடுகள் வெற்றிகரமாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது 3வது முக்கியமான செய்தி என்னவென்றால் ஜீசஸ் கிரைஸ்ட் preached in the power of Holy Spirit. பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையினால் அவர் சுவிசேஷங்களை பிரசங்கித்தார். அவருடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணமானது என்னன்னா அவருடைய செய்தி எப்படிப்பட்டதா இருந்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளாக அவருடைய செய்தி காணப்பட்டது. இதற்கு ஆதாரமாக உள்ள வசனம் எதுவென்றால் லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். இதை பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சொல்லிட்டு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கவும், சிறைப்பற்றவர்கள் விடுதலை கொடுக்கும் என்று அவருடைய எல்லா ஊழியங்களையும் சொல்லி இதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்படி என்றால் அதனாலதான் அவருடைய செய்திகள் அவ்வளவு வல்லமை உள்ள செய்திகளாக காணப்பட்டது. ஒரு ஊழியக்கான செய்தி வல்லமை உள்ளதாக இருக்கணும் என்றால் அந்த செய்தியில் ஒரு அபிஷேகம் காணப்பட வேண்டும். இதைத்தான் பவுல் கூட ஒரு இடத்தில் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 2:4 பார்க்கும் பொழுது அவர் தெளிவாக சொல்கிறார், என் செய்தியும் என் பிரசங்கமும் ஞானமும் கவர்ச்சியும் உள்ள வார்த்தைகளாக காணப்படவில்லை. எப்படி ஞானமும் கவர்ச்சியும் உள்ள வார்த்தைகளாக காணப்படவில்லை. இன்றைக்கு உள்ள பிரசங்கங்கள்லாம் வெறும் கவர்ச்சியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. கவர்ச்சிகரமா பேசணும், ரொம்ப அட்ராக்டிவா பேசணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை கேட்கிறவர்களுக்கும் இருக்கிறது, பேசுறவர்களுக்கும் காணப்படுகிறது. ஆனால் பவுல் அப்படி இல்லை. என்னுடைய செய்தியும் பிரசங்கமும் கவர்ச்சி உள்ள வார்த்தைகளா இல்லாமல் ஆவியானுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கிறது. ஒரு மனிதனுடைய செய்தியில் அபிஷேகம் காணப்பட்டால் அந்த செய்தி அவனுடைய இருதயத்துக்கு போகும், கண்களுக்கு போகாது, செவிகளுக்கு போகாது.
அவனுடைய செய்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட செய்தியாக இருந்தால் அந்த செய்திகள் அவனுடைய இருதயத்துக்கு போகும். இருதயங்கள் பேசும். அப்படி இருதயங்கள் பேசக்கூடிய செய்திகளை நாம் பிரசங்கிக்க வேண்டுமானால் நம்முடைய செய்திகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட செய்தியாக இருக்க வேண்டும். பாருங்க, அவை ஆவியாருடைய வல்லமை வெளிப்படுத்துகிறதா இருந்தது. எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் அவருடைய செய்தி வல்லமை உள்ளதாக, நோய்களை சுகமாக்கத்தக்கதாக, மனிதரோடு பேசுகிற செய்தியாக காணப்பட்டதற்கு காரணம் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருந்ததாக பார்க்கலாம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியானுடைய அருள்மாரியோடு நம்முடைய செய்திகள் காணப்பட வேண்டும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் நடத்தப்பட்டார். He was led by the Holy Spirit. அவர் முதல் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் பண்ணி எடுத்த உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்குள் நடத்தினார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக வனாந்திரத்துக்குள் நடத்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். மத்திய 4:1 பார்க்கும் பொழுது, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவராலே பாலைவனத்திற்கு நடத்தப்பட்டார். அப்படி என்றால் நாம் ஆவியினால் நடத்தப்படுகின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாக வர வேண்டும். எங்க போய் யாரை பார்க்கணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட செய்தியை கொடுக்கணும், எப்படி எல்லா காரியங்களும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற ஒரு காரியமாக காணப்பட வேண்டும். மெக்கானிக்கல் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு கிரியையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலோடு இருந்தால் அவன் மிகப்பெரிய ஆவிக்குரிய வெற்றியை சம்பாதிப்பான் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. ரோமர் 8:14 பார்க்கும் பொழுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8:14. நான் எப்பொழுதே தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளாக நாம் காணப்பட வேண்டும். எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும் ஆவியானுடைய நடத்துதலுக்கு தன்னை கீழ்ப்படிந்த காரணத்தினாலே மிகப்பெரிய ஆவிக்குரிய வெற்றியை அவரால் சம்பாதிக்க முடிந்தது. எனவே இயேசு கிறிஸ்துவை போல் நாமும் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராக நம்மை தேவன் வழிநடத்த வேண்டும். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்தார் என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமாக பிதாவுக்கு தன்னை மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று எபிரேயர் 9:14 பார்க்கலாம். தம்மைத்தாமே நித்திய ஆவியானவர் மூலமாக இறைவனுக்கு மாசற்ற பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான சத்தியம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஜீவ பலியாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிதாவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். குமாரனாய் இயேசு கிறிஸ்துவே தன்னை ஜீவ பலியாக, தன்னை தாமே நித்திய பலியாக எதன் மூலமாக? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக செலுத்தியதாக பார்க்கலாம். எபிரேயர் 13:10 பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பலிபீடத்தில் நாம் நம்மைத்தாமே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிதாவுக்கு ஒப்பு கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் இயேசு கிறிஸ்து அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பித்தார். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டும். மத்திய 12:28 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நானோ பிசாசுகளை பரிசுத்த ஆவியானவரால் விரட்டுகிறேன், அதனால் தேவனுடைய அரசு உங்களிடத்தில் வந்துள்ளது என்று சொல்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானோட உதவியினாலே, ஒத்தாசையினாலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் நோய்களையும் சுகமாக்குற காரியங்களும் எல்லாருமான அந்த சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸை பரிசுத்த ஆவியானவர் கிரியை மூலமாக நடப்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை மூலமாக அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களும் எண்ணிலடங்காத காரியங்கள். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், கடலில் நடந்தார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அத்தனை காரியங்களும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் மூலமாக அவர் நடப்பித்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இருக்க வேண்டும். இதைத்தான் பவுலடியார் ரோமர் 15:18 பார்க்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார். புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு ஆவியின் பலத்தினால் என்னை கொண்டு தேவன் செய்த கிரியைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் என்று இந்த இடத்தில் சொல்லுகிறார். அப்படி என்றால் புறஜாதியாரை வெறும் பிரசங்கத்தினால் மாத்திரம் அல்ல, செய்கையினாலும் ஆவியானுடைய உதவியினால் நாம் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். ஊழியங்கள் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற வேண்டும். தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்த வேண்டும். இது முக்கியமான ஒரு காரியம். எனவே நம்ம சிறிய ஊழியமாக இருந்தாலும் நம்முடைய ஒவ்வொரு நிலையிலும் ஏதாவது ஒரு பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் அடையாளங்களும் அற்புதங்களும் நடப்பித்ததற்கு முக்கியமான காரணம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவர் செய்த கிரியைகள் தான் காரணம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இறுதியாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட்டார். ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் ரைஸ்ட் ஃப்ரம் த டெட் பை த ஹோலி ஸ்பிரிட். இதற்கு ஆதாரமாக உள்ள வசனம் எதுவென்றால் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது எப்படி மரித்து போன இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு எழுப்பினாரோ அதுபோல நாம் மரித்து போன பிறகு நம்முடைய சரீரங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உயிர் கொடுப்பார் என்பதுதான் இடத்தில் சொல்லப்பட்ட கருத்து. எனவே பரிசுத்த ஆவியானவருடைய காரியம் என்பது, செயல்பாடுகள் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலிருந்து மரிக்கிற அந்த காலம் வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவர் ஊழியத்தையும் பிரிக்க முடியாத காரியங்கள். இவர்கள் இரண்டும் இணைந்து பிதாவின் சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றினார் என்று சொன்னால் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இறுதியாக எப்படி இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் பிறந்தாரோ அதுபோல் நாம் பரிசுத்த ஆவியானவரால் மறுபடியும் பிறக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அதுபோல் நாம் எப்பொழுதும் ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினாலே வல்லமையுள்ள பிரசங்கங்களை செய்தாரோ அதுபோல் நம்முடைய பிரசங்கங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியான் மூலமாக அடையாளங்கள் அற்புதங்கள் நடப்பித்தாரோ அதுபோல நாமும் பரிசுத்த ஆவியான் உதவி கொண்டு அடையாளங்களையும் அற்புதங்கள் நடப்பிக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் நடத்தப்பட்டாரோ அதுபோல் நாமும் பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டு நாம் தேவனுடைய புத்திரர்களாக காணப்பட வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியான மூலமாக பிதாவுக்கு தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரோ, நித்திய பலியாக ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல் நாம் நம்மை நாமே கடவுளுக்கு பரிசுத்த ஆவியான மூலமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இறுதியாக எப்படி இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து பரிசுத்த ஆவியினால் உயிரோடு எழுப்பினாரோ அதுபோல இறுதி நாட்களில் நம்முடைய சரீரங்களையும் பரிசுத்த ஆவியினால் உயிர் கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவரை பற்றியுள்ள தெளிவான நமக்கு ஒரு ஐடியா வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் யார் என்கிற சத்தியம் நமக்கு மிக மிக அவசியம். ஏனென்றால் இந்த யுகம் என்பது இட்ஸ் a dispensation of Holy Spirit. எல்லா ஆவிக்குரிய நடவடிக்கைகளும் பரிசுத்த ஆவியானோட உதவி இல்லாமல் நடக்காது என்கிற ஒரு சத்தியத்தை புரிந்து கொண்டால் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.